ஹம்மி ஹலோ. ஸோ அன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேவங்களோட ஒன் ஷாட் தாண்டா. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் பக்கத்தில் இருக்கிற ஹைப் பட்டனையும் லைக்கையும் கூட தட்டி விட்டுங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா 2 லைனில் ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. சரி ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிக்கலாம். ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவங்க ஒரு போலீஸ் கமிஷனர் அண்ட் நீங்கள் அவன் சிஸ்டரோட ஃப்ரெண்டு. அப்பப்போ வீட்டுக்கு வருவீங்க போவீங்க. பட் ஆனால் உங்கள் 2 பேருக்கான வைப்ஸ் வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா 2 பேருமே டச்சில் தான் இருப்பீங்க. எப்பவும் போல் ஒரு நாள் தேவங்களோட சிஸ்டர் வீட்டுக்கு போகிறீங்க. அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்கன்னு ஹாலில் தான் எல்லாருமே உட்காந்துட்ருப்பாங்க. நீங்கள் அப்படி அவன் சிஸ்டர் பின்னாடி போயிட்டுருக்கீங்க. தேவங்க ஹாலில் தான் உட்காந்துட்ருப்பான், ஃபுல் போலீஸ் கேட்டப்பில். தேவம் மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுடா, இல்லைன்னா நீ சாப்பிட்டியா இல்லைன்னு என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அம்மா கையால் சாப்பிட்டு போயிடுதவங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை நோண்டிட்டு இருப்பான். அவன் தங்கச்சியை பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்க ஆரம்பித்து வந்தான். நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே இருக்கிற ரூமுக்கு போகிற வரைக்கும் 2 பேரும் கண்ணாலே ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அவன் அப்படியே உங்களை ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் உன்னை பார்த்துட்டு அப்படியே ஸ்டைலில் ஸ்டெப்ஸில் ஏறிட்டு அப்படியே மேலே போயிடுறீங்க. டேய் எங்கே போகிற? மேலே ஃபைல் எடுக்க போகிறேன். சரி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் மேலே அவளோட ரூமுக்கு போனதுமே வயன் என்னோட சார்ஜரை பார்த்தியா? பார்த்தனே. எங்க? கீழே காரில் பார்த்துவே எடுத்துகிட்டு வரலாம்லடி. சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அப்படியே கீழே இறங்கி ஓடிடுறாங்க. எறும்பு மாடி எதுக்கூட அடிக்கிற முட்டுக்கொடி அப்படின்னு அண்ணன் தங்கச்சி சண்டை. இரு அம்மா கிட்ட சொல்கிறேன். அம்மா நீங்கள் வேணும்னே ரூம்குள்ளேருந்து வெளியே வந்து நிற்பீங்க. ஏன்னா வாய்ஸ் கேட்கும். அவன் அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டில் அவங்கள ரொமாட்டிக்காக மேலே கீழே பார்த்துட்டு வந்து நிற்பான். சுற்றிலும் எல்லா சைடும் யாராவது இருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்படியே ரைட் ஹேண்டால் அவங்க சீக்ஸை கப் பண்ணிவிட்டு, சரிக்கு இப்போ தான் என் நினப்பு வந்ததோ. என்ன பண்ணுறது, வீட்டில் யாராவது இருந்துகிட்டே இருக்காங்க. உன் தங்கச்சி கீழே சார்ஜர் தான் அடிக்க போயிருக்கா. திரும்ப சீக்கிரம் மேலே வந்துடுவா. ஏதாவது பேசணுன்னா சீக்கிரம் பேசிட்டு, ஏதாச்சும் பண்ணணுன்னா சீக்கிரம் பண்ணிவிட்டு கிளம்பு. உங்ககிட்ட நிறையா பேசணும். ஈவினிங் கெஸ்ட் ஹவுஸில் மீட் பண்ணலாம். ஓ மீட் பண்ணலாமே அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட க்ளோஸாக வரான். நீங்கள் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணுறீங்க. ஐ லைக் யூ பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிட்டு போயிட்டே இருப்பான். அண்ணா இன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸில் வச்சுக்கிறேன். அண்ட் ஈவினிங் நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. அண்ட் அது ரொம்பவே ஸ்பெஷலான பிளேஸ். உங்கள் 2 பேத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸை எரேஸ் பண்ணுற ஒரு பிளேஸும் கூட. 2 பேத்துக்கும் உங்கள் லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் இருக்கும். நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. நம்மளை வர சொல்லிட்டு எங்கே போயிட்டாவ? அண்ட் சடன்லி இந்த இடத்துல ஒரு போனஸ் பாட்டுக்கிடா. டக்குன்னு மறக்காம ஹெட்செட் வே பண்ணிட்டு ஓடி போய் கேட்டுட்டு வந்துடுங்க. டெலிகிராமில் சொன்ன அதே போஸ் அதே சீன்லேருந்து கண்டினியூ ஆகுது. நான் ப்ளடி. யார் இப்போ இல்லைன்னு சொன்னா? ஏன் உனக்கு பசிக்காதா? இப்போ தான் பேபி சாப்பிட்டா. போட்டா கமிஷனர். நாளை காலேஜ் இருக்கா? ஆமாம் இருக்கு, போகணும். என்ன ட்ராப் பண்ணுறியா? அவன் அப்படியே உங்களை ரொமான்டிக்காக பார்த்து மேலே கீழே ஸ்மைல் பண்ணுறான். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் யூனிவர்சிட்டி முன்னாடி கார் நிற்கிது. நீங்கள் அப்படியே இறங்கிட்டு அவனை பார்த்து, இன்னைக்கு ஈவினிங் முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும், மறந்துடாத, மறக்காம என்ன பிக்கப் பண்ணிக்கோ ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நீங்கள் அவன் காரை பார்த்துட்டு அப்படியே திரும்பி கிளாஸ் ரூம் போகிறீங்க. நீங்கள் காலேஜ் யூனிவர்சிட்டி வாசலுக்குள்ளே நுழையும் போதே யாருனாவும் நீயும் லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஏன் நீங்கள் 2 பேரும் வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணக்கூடாது? உனக்கு நல்லாவே தெரியும் என் வீட்டில் அண்ணாக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்கன்னு. ஏன் நீ அதை சொல்லவே மாட்டீங்க? அதெல்லாம் எதுக்கு? ஸ்ட்ரைட்டாக உங்கள் அம்மாவை பாட்டி ஆக்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஐடியாவில் இருக்கும். வா. அடி பாவி, என்னடி பேசுகிற நீ? நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதில்ல. அதை தான் பண்ண போகிறோம். அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்சதுன்னா ப்ராசஸ் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதுவும் அண்ணனால முடியும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னா இல்லைப்பா. சரி வா, ப்ரொஃபஸர் திட்ட போகிறாரு. இவளை போய் அண்ணா லவ் பண்ணுறானே. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓவர் ஆகிட்டு இப்போ பிரேக் டைம். ஏய் நிஜமாக தான் சொல்கிறியா?
இல்லை சும்மா என்னை ஏமாற்றணுன்னு 2 பேரும் பண்ணுறீங்களா? ஏய், நான் ஏன் உன்னை ஏமாற்ற போகிறேன்? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அண்ணாக்கிட்டே ஃபோன் பண்ணி கேளு. நான் கேட்குற கொஷின் எல்லாம் அப்படியே அவன்கிட்ட கேளு. அவன் என்ன சொல்கிறான்னு பாரு. நான் சொல்கிறதுக்கு எல்லாம் 90% ஒத்து போகும். ம், மீதி 10% அதை தான் நான் சொல்லிட்டேனே. ஹலோ அண்ணா, நேற்று நைட்டு எங்கே இருந்தான்னு கேளு. நேற்று நைட்டு நீ எங்கே இருந்த? ஏன் வீட்டுக்கு வரல? ஸ்டேஷன்லன்னு சொல்லுவான். அண்ணா, என்ன ஃபோட்டோ பாரு. நான் வேறு எங்கே இருப்பேன்? ஸ்டேஷனில் தான். பொய் சொல்லாத. நான் சும்மா ஸ்டேஷனில் தாண்டி இருந்தேன். அப்படியா? சரி, ஸ்டேஷனில் என்ன பண்ணிட்டு இருந்த? இப்போ பாரு எப்படி வளருவான்னு. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு கிளாஸ் இல்லையா? அதெல்லாம் இருக்கு. இப்போ பிரேக் டைம். மரியாதை நான் கேட்கறதுக்கு உண்மையை மட்டும் சொல்ல. யார்? உன் ஃப்ரெண்டு அந்த குஜிலி உன்னை தூண்டி விட்டாளா? ம், ஏன் எனக்கு அறிவில்லை? உன்னை கொஷின் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா என்ன? அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் காதில் அந்த ஃபோனை பிடிங்கிட்டு, ஹலோ மிஸ்டர் கமிஷனர், உன் சிஸ்டர் கேட்டான்னா அவள் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எதுக்கு தேவையில்லாமல் ஏன் வார்த்தையில் இருக்கிறா? நான் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிற. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். உன் தங்கச்சிக்கிட்ட சொன்னால் நம்ப மாட்டாப்பா. நீயே சொல்லு. அவங்க அம்மாவை பாட்டி ஆக்கிட்டு தான் நம்ம கல்யாணம். ப்ரொஃபஸர் டீ கொடு. ஐயோ, டேயும் அப்படியே ஃபோனை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃபோனை டேபிள் மேலே வைக்கிறான். நெக்ஸ்ட் டே ஈவினிங் 2 பேரும் டின்னருக்கு வெளியே போயிருப்பீங்க. எல்லாம் எனக்கு சரியாக புரிஞ்சுது. நான் பார்த்துக்கிறேன், நீ அதை பற்றி வரி பண்ணிக்காத. அதுக்கு இல்லடி, அவ பேர்பட்டாள்னு உனக்கு நல்லா தெரியும். கமிஷனர் சார், ஜஸ்ட் சில். நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. அதையும் தாண்டி நீ வீட்டுக்கு வெளியே தான் இருக்க போகிற. தென் வாட்? எல்லாம் பிளான் படி கரெக்டாக நடக்கும். எங்கேயும் மிஸ் அவுட் ஆகாது. இந்த தடவை பிளான் என்ன வச்சு போகிறதுனால உனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு எந்த பயமும் கிடையாது. வாட் எவர் இட் இஸ், மார்ட்டினை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம ஓயக்கூடாது. அவன் அப்படியே உங்கள் கையை அவனோட 2 கையும் வச்சு ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு கிஸ் பண்ணுறான். திரும்பவும் சொல்கிறேன், ஜாக்கிரதை. ஸோ என்னத்தில் ஒரு போனஸ் பார்ட் இருக்கிறான். டோட்டலாக இதில் ஒரு 3 போனஸ் பார்ட் இருக்கும். மறக்காமல் ஹெட்ஃபோன்ஸ் வியா பண்ணிட்டு டக்குன்னு ஒரு பெரிய டெலிகிராமில் கேட்டு வந்துடுங்க. அண்ட் லிங்க் பயோவில் இருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் நடந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஃபைனலி உங்கள் காலேஜ் ஸ்டடீஸ்லாம் நீங்கள் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் இன்னொரு சைடுட்டையும் மார்ட்டினை பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுல ரொம்ப மும்பரமாக இருப்பான். 2 பேரும் இப்போது ஒரு பார்க்கில் நைட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஒர்க்கில் எப்படி போகுது? ஏதோ போகுது. ஆனால் மண்டைக்குள்ளே மார்ட்டின்னு ஓடிக்கிட்டே இருக்கட்டையும். எவ்வளோ நாள் ஆச்சு அவனை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட நம்மளால் கேதர் பண்ண முடியலையே. எனக்கு அதுதான் ரொம்ப எரிச்சலாக இருக்குது. ஏதாச்சும் பண்ணணுட்டையும். அவன் எந்த நாட்டில் இருக்கானாவது கண்டுபிடிக்கணும். எப்படி ஒருத்தனால இத்தனை வருஷம் ஒழிஞ்சு இருக்க முடியும்ட்டையும். வாய்ப்பே இல்லை. அவனுக்கு யாரோ பினாமி இருக்காங்க. அவங்க போர்வேல தான் இவன் ஒழிஞ்சிட்ருக்கான்னு எனக்கு தோணுது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவனை கண்டுபிடிக்கணும். ஜெர்லின் மதருக்கு நிச்சயமாக ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும். நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இது பாரு. யார் இவர்? இவனை தெரியலையா? நோ, ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா. லக்கி, அவனை மறந்துட்டியா? லக்கி? சீரியஸாவா? இவர் எப்படி கண்டுபிடிச்ச? அதான் ஐடி நேம் நெல்சன் நல்லா இருக்கு. வேற ஆள் ஒரே மாதிரி இருந்தா? லாஜிக் கரெக்டு தான். ஒருவேளை அவர் போய் சேர்ந்த ஃபேமிலிலேயோ இல்லை யாராவது ரிலேட்டிவ்ஸோ பேரை மாதிரி இருக்கலாம். பட் இப்போ அவர் எங்கே இருக்காரு? இங்கே தான் வந்துட்டுருக்கோம். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண நம்மளை விட அதிக கோவத்தில் இருக்கோம். இருக்காதா பின்ன? குடும்பம்னா என்னன்னே பார்க்காத குழந்தைங்க எல்லாரும் ஒரு குடும்பமாக ஜெர்லின் மதர் சேர்த்து வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் அவங்க தான் அம்மா மாதிரி.
அவங்க ஹஸ்பண்டே அவங்களுக்கு எதிராக திரும்பி அவங்க இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அவ்வளவும் பண்ணும்போது அவங்க மனசு எவ்வளோ துடிச்சிருக்கும் தெரியும். குழந்தைங்களா இல்லை ஹஸ்பண்டான ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருந்திருப்பாங்கல்ல அன்னைக்கு. இப்போ நினைக்கும் போது நம்மளாலேயே ரெண்டுக்கும் நடுவில் முடிவெடுக்க முடியல. ஆனால் அவங்க யோசிக்காமல் நம்மளை தான் காப்பாற்றணும்னு சொன்னாங்க. நமக்காக தான் அவங்க கிட்ட பேசினாங்க. விட்டுற மாட்டோம். நிச்சயமா ஜெர்லின் மதருக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சே தீரும். நெல்சனுக்கு மார்ட்டினை பற்றி எதுவும் உண்மை தெரிஞ்சிருக்கு. நேரில் வந்து பேசலாம்னு சொல்லியிருக்கான். நாளைக்கு காலையில் வந்துடுவான். நீ உன் டைமை ஃப்ரீ பண்ணிக்கோ. கண்டிப்பாக. அதை விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்க போகுது? நிச்சயமாக எனக்கு நீ லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணு. கண்டிப்பாக நான் அங்கே இருப்பேன். ஸோ அப்படின்னு 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. அண்ட் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. டக்குன்னு ட்ரீம்லேருந்து ஷாக்கிங்காக இருந்துச்சுட்டு இந்த கனவையே எனக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. ஒருவேளை ஜெர்லின் மதர் என்கிட்ட ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணுறாங்களா? ஜீசஸ். அந்த லாஸ்ட்டு நீங்கள் ஜெர்லின் மதரை பார்த்த இன்சிடென்ட் மட்டும் உங்கள் கனவில் அப்பப்போ வந்துட்டுருக்கும். அதில் தான் நீங்கள் ஷாக்காகி எழுந்திரிச்சிப்பீங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க. உங்களுக்கு லொக்கேஷன் நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிடு. ஹே குட் மார்னிங் காய்ஸ். ஏய், குட் மார்னிங் வைன். ஹே குட் மார்னிங் டி. என்ன இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். நைட்டு நல்லா தூங்கிட்டேன். நான் கூட நம்ம கம்பெனியோட சிஓ ஃபாரின்லேருந்து இன்னைக்கு கம்பெனி விசிட்டுக்கு வர்றாருல, அதனால மேக்கப் அதிகமாக போட்டிருக்கோன்னு நினச்சேன். வாட்? அது எனக்கு தெரியவே தெரியாதே. தெரியாதா? அப்போ நீ எல்லாம் எதுக்கு ஆஃபீஸ் குரூப்பில் இருக்க? ஓ சாரி, நான் மெசேஜஸ் எதுவும் பார்க்கல. நல்லா தூங்கிட்டு மார்னிங் எழுந்துச்சு அப்படியே வந்துட்டேன். ஆமாம், இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. சரி, எப்போ வராரு? இன்னும் 15 மினிட்ஸில். ஓ ஓகே, பார்க்கலாம். 15 மினிட்ஸில் வந்தால் நிச்சயமாக இனாகுரேஷன் இருக்கும். இன்னும் ஒரு 30 மினிட்ஸில் நம்ம கிளம்பணுமே. அதுவும் சிஓ உள்ள இருக்கும்போது எப்படி பர்மிட் போட்டு வெளியே போகிறது? என்ன பண்ணுறது? சரி, ஏதாச்சும் பண்ணிவிட்டு வெளியே போக ட்ரை பண்ணலாம். குட் மார்னிங் சார் அப்படின்னு ஒரு சவுண்டு. எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க. அண்ட் நீங்களும் எந்திரிச்சு நிற்கிறீங்க. சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில், அந்த ஹேர் ஸ்டைலில் அப்படியே ஒருத்தன் கோட் சூட்டோடு உள்ளே வரான். எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் 2 பர்சன்ஸ் அவங்ககிட்ட பொக்கே கொடுத்துட்டு இந்த பக்கம் விலகுனதும் இன்னொருத்தவங்க உள்ள பொக்கே கொடுக்க போகிறாங்க. அப்போ தான் நீங்கள் அவன் ஃபேஸை பார்க்குறீங்க. மார்ட்டின். இது எப்படி சாத்தியம்? இது அவனோட கம்பெனியா? இந்த பாவப்பட்ட கம்பெனியில் நான் இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கேன். சே, நீங்கள் எதை பற்றி யோசிக்கல. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே வெளியே வந்து ஃபோன் பேசலான்னு பாக்கெட்குள்ளே கை வைக்கிறீங்க. பட் ஆனால் அந்த இடம் சேஃப் இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சா என்னமோ? ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறீங்க. டேயும் பிக்கப் த ஃபோன். டேயும் காலை பிக் பண்ணிக்க மாட்டான். நீங்கள் பேசாமல் நேரில் போய் வந்து மீட் பண்ணி சொல்லிட்டு வந்துடலான்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரீங்க. ஹாய் மிஸ் ரே, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. இவ்வளோ அழகான பொண்ணை மாதிரி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. அந்த குட்டி பொண்ணு இல்லை, நான் எதுக்கு இந்த ஆஃபீஸ் வந்தேன்னு தெரியுமா? எம்ப்ளாயி லிஸ்ட்டில் உன் முகத்தை பார்த்துட்டு தான் உன்னை நேரில் பார்க்கணுன்னு. என்னை பார்த்த உடனே உன் கண்ணுக்குள்ள ஒரு பயம் தெரியுமே, அதை நேரில் பார்க்கணுன்னு வந்தேன். உங்கள் ஃபோன் வைப்ரேட் ஆகும். சொல்லு பிரின்சஸ், எவ்வளோ ஒட்டி தெரியும். என் கூட அந்த ஒவ்வொருத்தனா காலி பண்ணது நீ தானே தெரியும். அவனுங்கெல்லாம் சும்மா மாஸ்டர் மைண்டே நான் தானே. என்னை பிடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் அதிக அறிவு வேணும். இத்தனை வருஷமா உங்கள் யார் கண்ணிலையும் படாமல் நான் ரொம்ப சேஃபாக இருந்தேன். பட் ஆனால் உன்னை பார்த்த உடனே கிளம்பி வரணும்னு தோணுச்சு. அதான் வந்துட்டேன். அது கூட நான் நினச்சாதான் முடியும். நான் நினச்சதுனால தான். பிரின்சஸ், when Martin take commissioner.
அப்படின்னு உங்கள் கையில் ஃபோனோடு வச்சு அப்படியே கையை பிடிச்சி அவன்கிட்ட தூக்கிட்டு வந்துடுறான். பரவாயில்லையே, ஒரு அனாதை பையன் இன்னைக்கு சிட்டி கமிஷனர் இல்லை. ஆனால் நான் யாரும் தெரியுமா? உனக்கே சம்பளம் கொடுக்குற கார்ப்பரேட். எனக்கு எவ்வளோ இருக்கும்? இந்த சில்பான்சி வேலைலாம் வேற ஒன்றாவது காதில் பூ வச்சுட்டு வருவான்ல, அவன்கிட்ட அப்ளை பண்ண, என்கிட்ட பண்ணாத. புரியுதா? 2 பேரும் என்னை எப்படி தூக்கத்துன்னு பிளான் போடுங்க. பிளான் போட்டு வந்து செய்யுங்க. உங்களுக்கு தாண்டா வெயிட்டிங். தப்பா இல்லைங்களா? வட்டடிய தேனு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஸ்டைலாக நடந்து போயிடுறான். அவங்களுக்கு உண்மையிலே வர்ற ஆத்திரத்துக்கு அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல்ல குறைச்சி நின்றுட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள், நெல்சன், அப்புறம் டேயும் 3 பேருமே காஃபி ஷாப்பில் இருப்பீங்க. வயிறெல்லாம் எரியுது. அவனை நேரில் இவ்வளோ பக்கத்தில் பார்த்தும் கூட என்னால் அவனுக்கு எதுவுமே பண்ண முடியல. டேயும் எனக்கு என்னை நினச்சா அவ்வளோ கோபமாக வருது. ஏதாச்சும் பண்ணணும் டேயும், ஏதாச்சும். என்ன பண்ண முடியும்? நம்மளை பற்றி தான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவன் கேதர் பண்ணி வச்சுக்கிறானே. நம்ம இதுக்கப்புறம் ஜாக்கிரதையாக தான் மூவ் பண்ணும். உனக்கு அவனை பற்றி எது தெரியும்னு நீ டேவும் கிட்ட சொன்னியாமே, என்ன நெல்சா? நான் என்றைக்குமே உன் லக்கி தான். தெரியும். எனக்கு அங்கே அண்ணனாக இருந்ததே நீ தானே. எல்லா டைமும் டேயும் கூட நான் சண்டை போடும்போது நீ தானே எனக்கு சப்போர்ட்டாக பேசியிருப்ப. அவனுக்கெல்லாம் தங்கச்சி இருக்குன்னு அவன் ரொம்ப பந்தா பண்ணிப்பான். எனக்கு அண்ணன் இருக்கிறத நான் உன்னை தான் காமிச்சு சொல்லிப்பேன். நான் இன்னும் எதையும் மறக்கல லக்கி. தெரியும் ரே, நானும் உன்னை ரேயாக தான் பார்க்குறேன். நான் பார்த்த இன்ஃபர்மேஷனே நீ அவன் கம்பெனியில் வேலை பார்க்குறேங்கிறது தான். இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். அது நேரில் வந்து சொல்லிவிட்டு அங்கே வேற ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அவனே கிளம்பி இங்கே வருவான் நான் யோசிச்சு கூட பார்க்கல. இப்போ அந்த பிளான் எல்லாமே வீணாக போச்சு. சரி, அதான் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தனை கூட்டியாந்து ஏதோ உண்மை தெரிஞ்சதுன்னு சொன்னீங்களே, என்னது? அதுவா, மார்ட்டின் அவன் எங்கே இருக்கான் என்ன ஏதுன்னு அவனுக்கு தெரியலையா. ஆனால் வருஷம் தவறாமல் அந்த இன்சிடெண்ட் நடந்த அன்னைக்கு ஜெர்லின் மதரோட கல்லறைக்கு வந்துட்டு பூ வச்சுட்டு போவான்னு அவன் சொன்னான். அப்போது அதுதான் நம்ம டார்கெட். என்ன சொல்கிற டேயும்? டேயும் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா அது ஒரு கல்லறை, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ அந்த இடம் தான் சரியாக இருக்கும்னு தோணுது. சரி, பட் ஆனால் அந்த நாளைக்கு இன்னும் 1 month பக்கம் இருக்கே. அது வரைக்கும் அவன் எப்படி நான் ஆஃபீஸில் சமாளிக்கிறது? என்னால் வேலையும் விட முடியாது. அவனோட வேலையிலேருந்து தூக்க மாட்டான், உன்னை அங்கே போகவும் விட மாட்டான். எனக்கு நல்லா தெரியும். ஏதாச்சும் உன்னால் சமாளிக்க முடியலன்னு எனக்கு கால் பண்ணு. மற்றபடி யூ மை கிரேசி குயின் ரைட். அவெல்லாம் ஒரு பெரிய ஆள் கிடையாது தான் டேயும். என்ன, இவனுங்களை விட அவன் கொஞ்சம் டஃப்பான ஆள், அவ்வளோதானே. எவ்வளோ நாள் சமாளிச்சிட்டோம், 1 month சமாளிக்க மாட்டேன்னா என்ன? ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹிம். நீங்கள் மற்ற வேலையை பாருங்கள். தட்ஸ் மை பிரின்சஸ். அடப்பாவீங்களா, 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, ஆனால் லிவிங் டுகெதரில் இருக்கும். அது சரி. ஆமாம், ஏன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அண்ணி யாராவது இருக்காங்களா? ஆயிடுச்சு. 2 குழந்தைங்க, 2மே பொம்பளை பிள்ளைங்க தான். அப்படியா? அண்ணி எங்கே இருக்காங்க? என்ன அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல? அது வந்து இல்லை இல்லை, இப்போதைக்கு வேண்டாம். எல்லா விஷயமும் முடிடும். அப்புறமா நிச்சயமாக அவங்கள இங்கே நீ கூட்டிட்டு வா. எல்லோரும் இங்கே இருக்கலாம் ஒன்றா. ப்ளீஸ், இப்போதைக்கு அவங்க ஃபோட்டோ மட்டும் காமிய. அதுக்கு என்ன, காமிச்சிட்டா போச்சு. இந்த பாரு. வா, எங்கள் பாரண்ட்டையும் ஃபேமிலி ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. பேர் சாவி. என்னை நம்பி என் கை பிடிச்சிட்டு வந்த புள்ள. அவர் என்னை கூட்டு போனார்ல, அவரோட தங்கச்சி பொண்ணு. முறை பொண்ணு தான், ஆனால்
எனக்கு இல்லை, அவர் பையன் சின்ன வயசுலேயே என்ன தான் ஒரு பையனை எடுத்து வளர்த்தாரு. அப்புறம் அந்த பையனுக்கு பேசி வச்சிருந்த பொண்ணு தான் நான் கட்டிக்கிட்டேன். எது எப்படியோ என் அண்ணியை நீ சந்தோஷமாக வச்சுருக்கேல்ல, அது போதும், வேறு எதுவும் வேண்டாம். தென் ஓகே, our mission being here. All the best for you guys. நான் கிளம்புறேன். ஏய், ஜாக்கிரதையாக இருவனாண்ட, அவன் சரியான பிளகா பைய, பார்த்துடு. நான் பார்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்கு நெக்ஸ்ட் டேலேருந்து போயிருப்பீங்க. அவ்வளோ வேலை கொடுத்து உங்களை அவ்வளோ ப்ரெஷர் பண்ணுவான். இன்னும் சரிட்டையும் லீகலாக அவனுக்கு அப்போஸாக என்னென்ன விஷயம்லாம் சேகரிக்க முடியுமோ எல்லா விஷயத்தையும் சேர்த்துட்ருப்பான். ஒரு ஃபைலே 15 தடவை திரும்ப 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 உங்களையே சரி பார்க்க சொல்லி ரொம்ப ப்ரெஷர் போட்டுகிட்டே இருப்பான். நீங்கள் உள்ளே கொண்டு போய் அவங்ககிட்ட சைனுக்கு நீட்டும் போதெல்லாம் உங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருப்பான். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஃபைலை தூக்கி அவனோட டேபிள் மேலே போட்டுட்டு, என்ன மார்ட்டின், உன்னை நான் பெரிய லெவலில் நினச்சி வச்சுருந்தேனே, எவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுற, அதுவும் என்னை ரிவெஞ்ச் பண்ண உனக்கு வேறு எந்த டாப்பிக்கும் கிடைக்கலையா? போயும் ஒரு பெட்டு பேப்பரு இதை வச்சுக்கிட்டு அப்படியே சுத்தலை விட்டு விளாண்டுக்கிட்டு இருக்க. நான் உன்னை எப்படி வச்சேன்னு தெரியுமா? இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்கே மாட்டேன். கொஞ்சம் எங்ககிட்ட இன்னும் கற்றுக்கோ. உன் மூளை ரொம்ப பழசு. இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு எதுவுமே வேலைக்கு ஆகாது. நாடி குளிரிட்டு போச்சா? செல்லின் மேலே அவ்வளோ பாசமா? அவன் என்ன உன் அம்மாவா? இல்லைல்ல, நீயே அனாதை கழுத. இதில் என்னமோ கரெக்டு தான். எங்களுக்கு யாரும் இல்லைதான், ஆசிரமத்தில் தான் இருந்தோம். எதுவுமே நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனால் மதர்ன்ற தகுதி கூட அந்த குழந்தைங்க நினச்சாதான் கிடைக்கும். நீ நீ அதுக்கெல்லாம் ஒர்த்தே கிடையாது. மதர்ன்றவங்க அந்த ஜீசஸ்க்கு சமமானவங்கன்னு வார்த்தையால் எத்தனையோ பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதை நான் ஜெர்லின் மதரோட உருவத்தில் தான் பார்த்துருக்கேன். அவங்க 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 அன்புக்கோ இல்லை அரவணைப்புக்கோ எதுக்குமே தகுதி இல்லாதவன் தான் நீ. உனக்கு ஜெர்லின் மதர், நீ எல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது அவங்க லைஃப்பில். ஏய், ஃபஸ்ட்டு அவள் என் ஒய்ஃபு, அப்புறம்தான் உங்களுக்கு மதர், புரியுதா? இருக்கலாம், ஆனால் நீ என்னைக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட்ன்ற தகுதியை இழந்துட்ட மாட்டேன். இப்போ உன்னால் எப்படி வாய்க்குசாமி இதெல்லாம் சொல்ல முடியுதுன்னு தான் எனக்கு தெரியல. சொல்ல வேண்டி, ஏன்னா அவள் விதி என் கையால் எழுதப்பட்டிருக்கு. அப்போ சொல்லி தானே ஆகணும். அப்படியா? அவங்களோட விதி உன் கையால் எழுதப்பட்டிருக்கா? அப்போ உன் விதி எங்கள் கையால் எழுதப்பட்டிருக்கு. பார்த்துக்கிட்டே இரு, நீ எங்கேயும் போக முடியாது. நீ ஏன் தேவையில்லாமல் வந்து எங்கள் கண்ணு முன்னாடி நின்று மாட்டிக்கிட்ட. பார்க்குறேன்டி, பார்க்குறேன். அந்த கமிஷனர்னாலையும் உன்னாலையும் என்ன பண்ண முடியும்னு நான் பார்க்குறேன். ஆனால் ஒன்று, ஒரு வேளை நான் வின் பண்ணேன்னா நீ என் கூட இருப்ப. இது உன் ஃபோட்டோவை நான் பார்த்தேன்ல, அப்போவே வந்துடுச்சு. பார்த்துட்டே இரு, நான் தான் ஜெயிக்க போகிறேன், அந்த கமிஷனர் இல்லை. நாடி எதுவும் பேச மாட்டேற, ஆடி போய் நிற்கிறியா? உலகத்திலே தலை சிறந்த சொல் செயல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃபைல் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறீங்க. அவ்வளோ பேசுகிறோன்னா உன்னை சும்மாவே விடக்கூடாது. உனக்கு கோவத்திலட்டையும் அப்போது நேர்லேருந்து அவன் ஜெர்லின் மதரை பற்றி பேசும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இதெல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தான் நாம் செய்ய போகிறோமே அந்த செய்கை. அதில் தெரியணும் ஜெர்லின் மதரோட பெயின். எனக்கு இப்போதைக்கு அதெல்லாம் கூட செகண்ட் ஹேண்ட் தான். ஹவு டேர் ஹீ செட் நான் அவனோடதுன்னு. நான் என் டேயும் கூடது. ஐ பிலாங் டு மை டேயும். அதுக்காகவே அவன் நான். சரி, அதெல்லாம் விட
நம்ம நம்மளை பற்றி பேசலாம். அந்த பரதேசியை பற்றி நமக்கு என்ன. சரி, நல்சரன் என்ன பண்ணுறாங்க? அண்ட் ஃபைனலி அந்த 1 month நீங்கள் அப்படியே கழிச்சிருப்பீங்க. அண்ட் a monthக்கு அப்புறம் ஃபைனலி அந்த டே 7th ஒரு போனஸ் பார்த்துருக்கிறா. டக்குன்னு போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்தீங்க. 5 years நீங்கள் பிசனில் இருப்பீங்க. அண்ட் ஆஃப்டர் 5 years ஏடி என்னமோ காலேஜில் பந்தாவா சொன்னேன், இப்போ என்ன அது உண்மையாயிடுச்சா? ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மாலையும் கைமா நிற்கிறீங்க. சும்மா என்னை கலாய்க்க தானே அப்படி சொன்னேன். நான் சீரியஸாக தான் சொன்னேன். அப்படியா? அப்போ எங்கே என் அம்மாவை பாட்டி ஆக்குனது காட்டு பார்ப்போம். நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்டர் எடுத்து அப்படியே உங்கள் சிஸ்டர் கையில் கொடுக்குறீங்க. அடி பாவி. 4 months நான் சொன்னதை காப்பாற்றிட்டேன்பா. இதுக்கு மேலே ஓ இஷ்டம். அட பாவி அண்ணா, ஏன் அப்படி பண்ண? ஏய் என்னடி, உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல, அப்புறம் என்ன வாய முட்டுனில்ல. நானே பிரின்சஸ் எவ்வளோ அழகாக இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். சாவட்டிக்கிறோம் புடி. 2 பேரும் மாலையை மாற்றிக்கோங்க. என்னப்பா ஐயரில் எதுவும் இல்லையா? சரி நானே மந்திரம் சொல்கிறேன். சுக்லாம்பரம் சசிவர்ணம் சருபூஜம் அப்பிரசன்னவரம் தியாயே. டேய், அரிசி அவன் தலையில் போடணும், யா தலையில் போடு, எனக்கா கல்யாணமாடா. சரி, 2 பேரும் மாலையை மாற்றிட்டு அவன் தாலியும் கட்டான். நீங்கள் அவனை ஸ்மைல் ஃபேஸோட டியரி ஐஸோட பார்த்துட்ருக்கீங்க. அவனும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பான். நல்லா இருங்கப்பா. நல்லா இருங்க. டேயும், இந்த ஊரில் யார் என்ன வேணால் சொல்லட்டும் டேயும், ஆனால் என் மூத்த புள்ள நீ தான். நீ எங்களுக்கு கிடைச்ச வைரம்டா. அன்றைக்கி ட்ரெயினில் எனக்கு நீ யாரும் இல்லாமல் அவர் கூட சண்டை போட்டுட்டு வந்தப்போ நீ தானே என் கூட துணையாக இருந்த. அப்போ நீ என் புள்ள தானே? சொல்லு. என்னம்மா, நான் தான் உன் புள்ள. எவன் என்ன சொல்லுவான், கூப்பிடு. இல்லை, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும். அவனுக்கு முன்னாடி எனக்கு தான் கல்யாணம் ஆச்சு. அவன் முதல்ல என் காலில் தான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். வா சீக்கிரம் வந்து விழு. புடி வாண்டு உன்ன. அம்மா டே எக்ஸ்கியூஸ் மீ. வருது. நீங்கள் ஷாவி தானே? என் புருஷன் நெல்சா இங்கே வந்தாரா? அவளை தேடிட்டு தான் நான் இங்கே வந்தேன். எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஊருக்கு புதுசு. அவள் சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். எல்லா விஷயமும் நெல்சா எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. நீங்கள் இங்கே இருங்க. அவர் ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு, இப்போ வந்துடுவார். அப்பா, இப்போ தான்டா கண்ணு தெரியுது, காது கேட்குது. ஐயோ, நம்ம பீஸு சாவி இங்கே என்னம்மா பண்ணுற? தானே உங்கள் தங்கச்சி கல்யாணம்னு சொன்னேன், அதான் கிளம்பி வந்துட்டேன். ஐயோ, நான் கல்யாணம்னு சொன்னேன், உன்னை வர சொல்லியே. ஐயோ அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஒரு ஹாப்பியான என்டிங். இங்கே நான் பெருசாக எதையும் சொல்ல விரும்பலடா. கர்மா இஸ் அ பூமராங். யாரையாவது நீங்கள் பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படியெல்லாம் பழி வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி முன்னேறணும்னு பாருங்கள். உங்களை நீங்கள் எப்படி ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கலான்னு பாருங்கள். அவங்க என்ன அனுபவிக்கணுமோ அதை நிச்சயமாக உங்கள் கண்ணு முன்னாடியே அனுபவிப்பாங்க. அப்படின்ற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிட்டு ஹாப்பினஸோட டாட்டா பாய் சொல்லிக்கிறேன். டாட்டா பாய் செல்லாம் குட்டி சர்வீஸ் இறங்கி போகிறேன்.